வணக்கம் பீவர்ஸ், நான் தான் உங்கள் வியாபாரி. நம்ம டெய்லியும் ஒரு ஃப்ரூட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதோட நன்மைகளும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஸ்மால் ஆப்பிள் பார்த்தேன், அதோட நன்மைகளை பற்றி நீங்கள் பேசுவோம். வாங்க பார்க்கலாம், வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி என் ஆர்டருக்காக நான் ஃப்ரூட்ஸ் எடுக்க போயிருந்தேன். அப்போ தான் ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு ஆப்பிள் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. ஒருவேளை இது ஊட்டி ஆப்பிளாக இருக்குமோன்னு நினச்சேன். இல்லை, இது பேர் வெரைட்டி ஆப்பிளாக. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் இன்றைக்கி தான் அந்த ஆப்பிளே நான் பார்க்குறேன். இந்த வெரைட்டி ஆப்பிள் வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்ற ஆப்பிளாம். இது ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ இனிப்பு இல்லை, ஆனால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆப்பிள். சுகருக்கு எப்படி பிஸ்கட்டு வருதோ சுகருக்கு இந்த ஆப்பிள் வந்திருக்கு போல். இது சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக திங்கலான்னு சொல்லியிருக்காங்க. பயப்படாமல் சுகர் பேஷண்ட் இந்த வெரைட்டி ஆப்பிளை சாப்பிடலாம். இது ஆப்பிள் சீசன் வேறு, விதவிதமாக ஆப்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தியன் ஆப்பிளும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுமாரி சீசன் டைமில் தான் இந்த வெரைட்டி ஆப்பிளும் வரும். என்ன தான் சைஸ் இருக்குதுன்னு செக் பண்ணான்னு போய் எடுத்து பார்த்தேன். ஒரு கைக்கு 3 ஆப்பிள் வருது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் கிடையாது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் என்னுடைய ஆர்டர் எப்போவுமே தெளிவாக இருக்கும். இன்றைக்கி வெரைட்டி ஆப்பிளே எங்கள் கடைக்கு வந்து நான் ஷாப்புக்கு எடுத்துக்கிட்டேன். புதுசாக கொண்டு போய் வைக்கலான்னு எவ்வளோ தெளிவாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஆப்பிள். பொதுவாக ஆப்பிள்னாலே உடம்புக்கு நல்லது தான். டெய்லியும் ஒரு ஆப்பிள் நம்ம உணவு சங்கிலியில் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. அவ்வளோ ஷைனிங்காக இந்த ஆப்பிள் இன்றைக்கி வந்திருக்கு. இது ஆப்பிள் சீசனுங்கிறதுனால ஆப்பிள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே விலை கம்மியாக தான் கிடைக்கும் ஆப்பிள் இந்த டைமில். வாவ், அவ்வளோ சூப்பராக இருக்கே. ஓகே வீவர்ஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.